ஒரே உடலில் அன்பும் அமைதியும் கோபமும் அழிவும் இருக்க முடியுமா? பார்வதி மற்றும் காளிதான் அதற்கு உதாரணம். உண்மையில் இருவரும் ஒரே சக்தியின் இரண்டு வடிவங்கள். ஒருநாள் இரத்தபீஜன் என்ற அசுரன் மனிதர்களை அச்சத்தில் ஆழ்த்தினான். அவனை யாரும் வெல்ல முடியவில்லை, ஏனெனில் அவனின் இரத்தத்தில் இருந்து புதிய அசுரர்கள் உருவாகினார்கள். அப்போது பார்வதியின் உள்ளத்தில் மறைந்த தீ வெடித்து காளியாக மாறினாள். கருநிற சரீரம், மின்னல் கண்கள், எலும்பு மாலையுடன் அவள் தோன்றிய தோற்றம் தெய்வங்களுக்கும் பயமூட்டியது. காளி கோபத்தில் அசுரர்களை அழித்து உலகை காப்பாற்றினாள். ஆனால் அவளின் கோபம் எல்லை மீறியபோது சிவபெருமான் அவள் முன் படுத்தார். அந்த நொடியில் காளி தன்னை உணர்ந்து மீண்டும் பார்வதியாக அமைதி திரும்பினாள். அன்பும் அமைதியும் கோபமும் நீதியும் சேர்ந்து உண்மையான சக்தி உருவாகும். பார்வதி வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி, காளி அதை காப்பாற்றும் சக்தி. இரண்டும் சேர்ந்தால் உலகம் சமநிலையில் இருக்கும்.